ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 94 சங்கீதம் 12 13 வசனங்கள். Psalm 94 verses 12 and 13. கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நான் அதை ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். Blessed is the man whom you instruct, O Lord, and teach out your law, that you may give him rest from the days of adversity, until the pit is dug for the wicked. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? Blessed is the man whom you instruct. யாரை நீ போதிக்கிறீரோ அந்த மனுஷன் பாக்கியவான். எந்த மனுஷனை நீ சிட்சிக்கிறீரோ அந்த மனுஷன் பாக்கியவான். எப்படி ஆண்டவர் எப்படி போதிக்கிறார் என்று பார்க்கும்போது அவனை சிட்சித்து போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். சிட்சித்து போதிக்கப்படுகிற ஒரு மனுஷன். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை சிட்சிக்கிறார்? அவனுக்கு விரோதமாக துன்மார்க்கர் எழும்பி இருக்கும் பொழுது, துன்மார்க்கர் அவனுக்கு விரோதமாக பிராது செய்யும்போது, அந்த சூழ்நிலையிலே அவன் பதிலுக்கு பதில் செய்யாமல், துன்மார்க்கர் செய்த தீமைக்கு தக்கதாய் மறுபடியும் தீமை செய்யாமல் அமர்ந்திருக்க பண்ணுகிற ஒரு அனுபவம். அந்த சூழ்நிலையில் அமைதலாய் அந்த இடத்துல எந்த காரியத்தையும் செய்யாமல் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அமைதலாக இருக்கும்போது அது ஒரு சிட்சை தான் நமக்கு. ஏன்னா சில நேரத்தில் ஆண்டவர் பலவிதமாக நம்மளை சிட்சிக்கிறார். நம்மளை சிட்சிக்கும் போது ஆண்டவர் பல சூழ்நிலையில் நம்மளை சிட்சிக்கிறார். ஆனால் இந்த சிட்சை எப்படிப்பட்ட ஒரு சிட்சைனா, நமக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய மனிதர்களால் வரக்கூடிய சிட்சை. அந்த சிட்சையில் ஆண்டவர் எப்படி இருக்க சொல்கிறார்னா, அமர்ந்து இருக்க சொல்கிறார். பேசாமல் இருங்க, நீங்கள் நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற துன்மார்க்கர், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனுஷர்களை அவங்கள நம்ம பழி வாங்காமல் நம்ம அமைதலாக இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் உன்னை என்ன செய்கிறேன்? இந்த சூழ்நிலையில் சிட்சித்து அவருடைய வேதத்தை கொண்டு போதித்து உன்னை நான் வழி நடத்துவேன். அப்போ நீ யாராக இருப்பாய் என்று சொன்னால் பாக்கியவானாக இருப்பாய்ன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே, நமக்கு வரக்கூடிய சிட்சைகளிலே ஆண்டவர் சிட்சையை மாத்திரம் கொடுக்கல, சிட்சையோடு கூட நமக்கு போதனையும் தருகிறார். போதனை. God is teaching us. அவருடைய பிரமாணங்களை, அவருடைய நியாயத்தை ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படி நம்ம போதிக்கப்படும் பொழுது நாம் யாராக இருக்கிறோன்னா பாக்கியவானாக இருக்கிறோம். Blessed is the man whom you instruct, O Lord, teach out your law. அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவருடைய பிரமாணங்களை போதிக்கிறார். போதிட்டு அவனுக்கு என்ன கொடுக்குறாருனா, that you may give him rest. அந்த உபத்திரமான சூழ்நிலையில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். from the days of adversity. உபத்திரம், அவனுக்கு எதிரடையான அநேக காரியங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பியிருந்த வேளையிலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை, ஒரு நல்ல ஆறுதலை, நல்ல தேறுதலை, ஒரு அமைதலான சூழலை ஆண்டவர் உண்டு பண்ணி தருகிறார். தன்மையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிரிடையாக சிலர் உங்களுக்கு விரோதமாக பிராது பண்ணலாம். உங்களுக்கு விரோதமாக அவங்க கூட்டம் கூடலாம். நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க, அமைதலாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சிட்சை. அந்த சிட்சையில் ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு போதிப்பார். அவருடைய வார்த்தைகளை, வசனத்தை, சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார். போதிக்கும் போது நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். இந்த சிட்சையின் நாட்களில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். அமைதலாக இருங்க. அப்படி அமைதலாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள பார்த்து பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். பிளெஸ்ஸட் மேன் என்று சொல்கிறார். அப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த துன்மார்க்கருக்கு என்ன செய்கிறார் பாருங்க, அவர்களுக்கு தீங்கு நாட்களில் நம்மளை அமர்ந்து இருக்க பண்ணி
குழி வெட்டப்படும் வரைக்கும், கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணுகிறீர். அவனை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவனுக்கு குழி வெட்ட வேண்டிய வேலை யாருடைய வேலைனா ஆண்டவருடைய வேலை. நம்ம செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு நாம் பதில் செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். என்ன சொல்கிறாரு? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் உங்களால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்கிறார். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நம்ம ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டுடணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு எதிரிடையாய் செய்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு குழி வெட்டுகிற ஆட்கள், உங்கள் முதுகில் குத்துறவங்க, உங்களுக்கு அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவங்க, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் அவர்களை விசாரிப்பார் என்று சொல்லி நம்ம விட்டுணும். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவர் காரியத்தில் விட்டு கொடுத்துட்டு நம்ம பழிக்கு பழி வாங்காமல், தீமைக்கு தீமை செய்யாமல், நாம் தீமைக்கு பதிலாக நன்மை செஞ்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல அவர் அந்த காரியத்தை அவர் பொறுப்படுத்தி ஆண்டவர் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறார் 12ஆம் வசனம், கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை கொண்டு போதிக்கப்படுகிற மனுஷன், ஆக்சுவலாக தமிழில் வேறு மாதிரி வருது, வேதத்தை கொண்டு போதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அதனால் ஆண்டவர் இந்த நாட்களில், உங்களுக்கு வரக்கூடிய இந்த உபத்திர நாட்களில் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியத்தை இந்த நாட்களில் கற்றுக் கொடுப்பார். இந்த உபத்திரவ நாட்களில் உங்களுக்கு எதிரிடையாக மனுஷர்கள் செய்கிற பிராதுகள், உபத்திரவங்கள், எதிரிடையான காரியங்களெல்லாம் அவர்கள் நடப்பிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் பாருங்கள், அது ஒரு சிக்ஷை தான், அது உங்களுக்கு ஒரு சிக்ஷை. ஆனால் அந்த சிக்ஷையில் ஆண்டவர் உங்களை போதித்து, உங்களை நடத்தி, உங்களை கடைசியில் எப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிறார்னா பாக்கியவானாக மாற்றுகிறார். ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்ததுனால உங்களுக்கு எதிரடையாக செய்த துன்மார்க்கனுக்கு ஆண்டவரே குழி வெட்டுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த நல்ல நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாக அமளி உண்டாக்கி பலவிதமான துராலோசனைகளை செய்து உங்களுக்கு குழி வெட்டி உங்கள் முதுகில் குத்தி உங்கள் பேரை கெடுத்து உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செஞ்சுருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அமைதலாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அமைதலாக இருங்க. ஆண்டவர் இந்த நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிக்ஷை. இந்த சிக்ஷையில் ஆண்டவர் ஒரு சிக்ஷை மாத்திரம் இல்லை, அவருடைய வேதத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை இந்த நாட்களில் போதிப்பார். அப்படி நீங்கள் போதிக்கப்படும் போது பாக்கியவான்களாக மாறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. மீதமுள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். பழிவாங்குதல் அவருக்குரியது, அவருடைய கரத்தில் விட்டு விடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் வாசித்த வார்த்தையின்படியாக blessed is the man whom you instruct, O Lord என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல நீர் எங்களை வழி நடத்துகிறீர், போதித்து சிட்சித்து போதிக்கிறீர். ஆண்டவரே, அந்த சிட்சைகளுக்காக நீர் எங்களை போதிக்கிற போதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.